அன்பு உறவுகளுக்கு வணக்கம். ரோட்டு ஓரத்துல ஒரு அமர்ந்து பிச்சை எடுத்துக்கொண்டு தன்னுடைய வறுமையை நினைத்து மனவேதனையோடு இருந்தானா. அப்பொழுது அங்கு வந்து ஒருவர், ஏன்பா நீ பிச்சை எடுத்துக்கொண்டு இருக்கிறாய் என்று கேட்டதற்கு, நான் என்ன செய்ய முடியும், நான் ஒரு ஏழையாக இருக்கிறேன், ஏழையாக பிறந்து விட்டேன் அப்படின்னு சொன்னானா. வந்த மனிதன், நீ ஏழையெல்லாம் கிடையாது, உங்ககிட்ட மிகப்பெரிய ஒரு புதையல் இருக்கிறது, அதை என்னால் பார்க்க முடிகிறது, உன்னால் தான் பார்க்க முடியவில்லை என்று சொன்னாராம். என்கிட்ட என்ன புதையல் இருக்கு, நானும் வெறுங்கையோட பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேன், என்னை பார்த்து புதையல் வச்சிருக்கேன்னு சொல்றீங்களே அப்படின்னு. எப்படி சொல்றீங்க என்னை பார்த்து என்கிட்ட புதையல் இருக்குன்னு கேட்டானா. அப்பொழுது வந்தவன் சொன்னானா, வா பக்கத்தில் இருக்கிற அரசர்கிட்ட உன்னை நான் கொண்டு போறேன். அந்த அரசருக்கு 2 கிட்னியும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அவங்க மனைவிக்கு 2 கண்ணுலையும் ப்ராப்ளம் இருக்கிறது, அவங்க மகனுக்கு நுரையீரல்ல பிரச்சனை இருக்கிறது. நீ வந்தினா உன் கிட்னிக்கு 5 லட்சம் 10 லட்சம் கிடைக்கும், உன் 2 கண்ணுக்கும் 5 லட்சம் 10 லட்சம் கிடைக்கும், அதே மாதிரி உன் நுரையீரலுக்கு ஒரு 10 லட்சம் கிடைக்கும். டோட்டலா உங்ககிட்ட இருக்கிற உடல் உறுப்புகளை மட்டும் கால்குலேட் பண்ணா எப்படியும் ஒரு 50 லட்சம் தேரும். இப்போ சொல்லி நீ புதையலா இல்லையா, வா அரசன்கிட்ட கொண்டு போறேன், இதெல்லாம் கொடுத்து உடனடியா நம்ம 50 லட்சம் வாங்கிரும் சொன்ன உடனே, ஐயோ சாமி ஆளை விடுன்னு ஓட்டம் பிடிச்சானா அந்த பிச்சை எடுத்து கொண்டிருந்தவன். நம்முடைய வாழ்க்கையில கூட பல நேரங்களில் நம்ம மனச்சோர்வடைந்து என்னடா வாழ்க்கை அப்படின்னு அமர்ந்திருப்போம். நாம் அனைவருமே இறைவனுடைய உயரிய படைப்புகள், வானதூதர்களுக்கும் மேலாகவே நம்மை இறைவன் படைத்திருக்கிறார். தன்னம்பிக்கையோடு, இறை விசுவாசத்தோடு, எதிர்நோக்கோடு ஒவ்வொரு நாளும் பயணிப்போம், இறைவனுடைய உன்னத படைப்புகளாய் மாறுவோம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகட்டும். வணக்கம்.